ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு எலெக்ஷன் ரிசல்ட் டே. இப்போ நான் நைட் வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். இந்த டைம்ல எலெக்ஷன் ரிசல்ட் கிட்டத்தட்ட 95% மேல முடிஞ்சிருச்சு. இந்த டைம்ல யார் யாரு என்னென்ன நிலையில இருக்காங்க, கிட்டத்தட்ட பிஜேபி அவங்களோட ஆட்சியை அமைக்க போறாங்க அப்படின்ற பேச்சுல ஸ்டார்ட் ஆயிட்டாங்க. அவங்களோட பிரஸ் மீட்டா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே தன்னோட ஆட்சி எந்த மாதிரி இருக்க போகுது, தன்னோட கட்சி இப்ப எந்த மாதிரி போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சி அமைக்க போறத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. பட் அப்படியே ஆப்போசிட்டா பார்க்கணும்னா, காங்கிரஸும் அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்றாங்க. என்ன நிறைய சொல்ற, பிஜேபி தானே இப்போ லீட்ல இருக்கு, அவங்களால எப்படி ஆட்சி கொண்டு வர முடியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதுதான் அந்த ஒரு விஷயத்துலதான் இப்போ ட்விஸ்ட் அண்ட் டர்னா இருக்கு. மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் சொல்லலாம். நிறைய இடத்துல யோசிக்காத அளவுக்கு ஒரு சில விஷயம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. அதுக்கப்புறமேட்டு நிறைய ஸ்டேட்ல என்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், என்ன ரிசல்ட்ல வந்திருக்கு, யாரு பிஎம் ஆவாங்க, ராகுல் காந்தி பிஎம் ஆக சான்ஸ் இருக்கா, அதை பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது உங்க நரேன் சிவ், நான் உங்க நரேன். வெல்கம் டு நரேன் சிவ். நம்ம போன வீடியோல பார்த்திருப்போம், எக்ஸிட் போலோட ரிசல்ட் வச்சு யார் யாரு என்னென்ன சீட் அக்வயர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்ததுல அதிகமா பிஜேபி தான் உள்ள வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸிட் போல் ரிசல்ட் சொன்னாங்க. கிட்டத்தட்ட பிஜேபி லீட்ல போவாங்க, அவங்க சிங்கிள் கட்சியா ஆட்சி அமைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எக்ஸிட் போல் ரிசல்ட்டை வச்சு மக்கள் எதிர்பார்த்தாங்க. அந்த கட்சியும் எதிர்பார்த்து இருந்துச்சு. நம்மளும் அப்படிதான் சொல்லியிருந்தோம். மக்கள் என்ன வெளியே சொல்றாங்க, என்னதான் வெளியே சொன்னாலும் அவங்களோட செயல் அப்படின்னு பார்க்கும்போது டோட்டலா ஆப்போசிட்டா தான் இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இப்ப நடந்திருக்கு. இந்த ரிசல்ட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் பழைய வீடியோல சொன்ன மாதிரி ஒரு ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா, பிஎம் ஆகணும் அப்படின்னா, ஒரு சிங்கிள் கட்சியில மொத்தம் 543 தொகுதிகள் இருக்கு இந்தியாவில். இதுல 272 சீட்ஸ் அக்வயர் பண்ணா மட்டும்தான் அவங்க டைரக்டா, யாரோட துணையும் இல்லாம, எந்த துணை கட்சியோட சப்போர்ட்டும் இல்லாம டைரக்டா அவங்க ஆட்சியில உட்காரலாம். யாரோட ஹெல்ப்பும் தேவையில்லை. என்னென்ன சீட் யார் யாருக்கு அக்வயர் கொடுக்கணும் அப்படின்றத அவங்க முடிவு பண்ணலாம். இப்படிதான் நான் ஜெனரலா இருக்கும். பட் இப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிஜேபி மொத்தம் அவங்க அந்த கட்சி மட்டும் எடுத்த சீட்ஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 239 தான் எடுத்திருக்காங்க. இதுல டோட்டல் பிஜேபியோட மொத்த சீட்ஸ் என்ன இருக்கு, அந்த அவங்களோட கூட்டணி மொத்தமா சேர்த்து எவ்வளவு எடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 291 சீட்ஸ் அக்வயர் பண்ணிருக்காங்க. இதுல காங்கிரஸ் பாத்தீங்கன்னா 234. அவங்களுக்கு டோட்டலா ஒரு பவர் பேக் காம்பேட் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு ஈக்குவல் டஃப் கொடுத்து 234 சீட்ஸ் அக்வயர் பண்ணிருக்காங்க. அதுல காங்கிரஸ் மட்டும் கிட்டத்தட்ட 100 சீட்ஸ் அக்வயர் பண்ணிருக்காங்க. இப்படி பார்க்கும்போது நான் முன்னாடி ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி பிஎம் மோடியும் ஆட்சி அமைக்கிறத பத்தி பேசுறாரு, ராகுல் காந்தியும் ஆட்சி அமைக்கிறத பத்தி பேசுறாரு. இப்படி பேசுறதுக்கு என்ன காரணம், என்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 272 சீட்ஸ் அக்வயர் பண்ணாததுனால பிஜேபி இப்போ 2 ஸ்டேட்ஸ், பீகார் அப்புறம் ஆந்திர பிரதேஷ், இந்த 2 ஸ்டேட்ஸ் அந்த ஸ்டேட்ஸ்ல முன்னிலை வகிக்கிற நிதிஷ்குமார் கட்சியா இருக்கட்டும், இல்லைன்னா தெலுங்கு தேசம் கட்சியா இருக்கட்டும், இவங்க மேலதான் அவங்களோட ஃபுல் சப்போர்ட்ன்றதை விட அவங்களோட ஃபுல் நம்பிக்கையுமே இப்ப இவங்க 2 பேர் தான் அப்படின்ற ஒரு நிலைமையில இப்ப பிஜேபி இருக்கு. இந்த நிலைமை மாறுச்சுன்னா, இவங்க 2 பேரும் அவங்களோட டிசிஷனை சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்கன்னா, மேபி பிஎம் சீட்ஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்றதுதான் இந்த 2024 எலெக்ஷனோட ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன் ரிசல்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, இந்த தெலுங்கு தேசம் கட்சியிலேயே இருக்கட்டும், நிதிஷ்குமார் அவரோட கட்சியிலேயே இருக்கட்டும், பிஜேபிக்கு சப்போர்ட் அப்படின்றது ஒரு மிஸ்மேட்ச் அப்படின்னு சொல்லலாம். சில பேர் பண்றாங்க, சில பேர் பண்ண மாட்டாங்க. இப்படிதான் ஸ்டார்டிங்ல இருந்தே இருந்துட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது இவங்க கடைசி வரைக்கும் நாளைக்கு தான் தெரிய வரும் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ பிஜேபி கூட கூட்டணி வச்சிருக்க இந்த 2 கட்சியும் கடைசி வரைக்கும் அவங்க கூட கூட்டணியில இருப்பாங்களா, இல்ல மேபி இப்போ காங்கிரஸ் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நாங்க இவங்க 2 பேர்கிட்டயும் பேசிட்டு இருக்கோம், அவங்க கூட பேசி ஒரு டிசிஷனுக்கு வர சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அப்படி சொல்றதுனால அது நடக்க வாய்ப்பு இருக்கா
அப்படின்ட்டு நாளைக்கு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும்போது ஸ்டாலின், தமிழ்நாடோட சிஎம் ஸ்டாலின் கூட பிஎம் ஆக சான்ஸ் இருக்கு அப்படின்னு சில பேர் சொன்னாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வைப் அவுட், ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லலாம். 40 சீட்ஸ் அக்வயர் பண்ணியிருக்காங்க. ஒரு சீட்ஸ் கூட யாருக்குமே விட்டு கொடுக்கல. டிஎம்கே டோட்டல் ஸ்வைப்னு சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு வின்னை கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஸ்டாலின் ஒரு பவர் பேக் காம்பேட்ல அவரும் இருக்கிறதுனால இவரை செலக்ட் பண்றதுக்கும் சான்ஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லிருக்கா கேட்கறாங்க சில பேர் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா, என்னோட பிளேஸ் எனக்கு தெரியும், நான் இந்த ஸ்டேட்ல பவரா இருக்கேன்னா, ஸ்டேட்ல ஸ்ட்ராங்கா இருக்கேன்னா, இந்த ஸ்ட்ராங்கை நான் இந்த இடத்துலயே நான் என்னோட ஸ்ட்ராங்கை தக்க வச்சுக்கிறது எப்படி அப்படின்றத பத்தி தான் நான் யோசிப்பேன். எனக்கு தெரியும் என்னோட பிளேஸ் எது, என்னோட லெவல் எதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு இன்னும் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா மாதிரியே இவரும் சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் இப்போதைக்கு பிஎம் சீட்டோட நிலைமைன்னு சொல்லலாம். இது எப்படி மாறும், என்ன மாதிரி மாறும்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதுக்கப்புறமேட்டு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், சில ஒரு நம்ப முடியாத ரிசல்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, சில ரிசல்ட்ஸ்லாம் வந்திருக்கு. ஒன்னா நம்ம பார்க்கணும் அப்படின்னா யூபியை பத்தி கண்டிப்பா பார்க்கணும். உத்தரப்பிரதேஷ் பிஜேபியோட ஒரு கோட்டை அப்படின்னு சொல்லலாம். அந்த கோட்டையில காங்கிரஸ் மெஜாரிட்டி லீடா வந்திருக்காங்க. இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிஜேபி அயோத்தியால ஒரு மிகப்பெரிய கோயிலை கட்டினாங்க. அந்த கோயிலை கட்டினாலும் அதுக்கப்புறமேட்டு அதே அயோத்தியால இப்ப காங்கிரஸ் வின் பண்ணிருக்காங்க. இதுதான் இந்த ஒரு சேஞ்ச் தான். மக்கள் கிட்ட யாரு எப்போ எப்படி மாறுவாங்க, மக்கள் என்ன மாதிரி டிசிஷன் எடுப்பாங்க அப்படின்றத யாராலையுமே கணிக்க முடியாது. நீங்க என்னதான் கணிச்சாலும் நாங்க ஹிஸ்டரியை சேஞ்ச் பண்ணுவோம், உங்களோட ரிசல்ட்டை நாங்க மாத்தி எழுதுவோம் சொல்லிட்டு மக்கள் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு மக்கள் மைண்ட் சேஞ்ச் பண்றாங்க, மக்களோட மைண்ட் எந்த அளவுக்கு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுல இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னோட ஊர் அரக்கோணம். இந்த அரக்கோணத்துல கடந்த 10 வருஷம் 15 வருஷம் சொல்லலாம், 3 times or 2 times கன்ஃபார்மா தெரியல, பட் 2 times அதிமுக தான் எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கும். பட் இப்போ ஜெகத் ரட்சகன், திமுகவோட ஜெகத் ரட்சகன் மிகப்பெரிய ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காரு. அது ரொம்பவுமே மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் சொல்லலாம் எனக்கே. டிஎம்கே அரக்கோணத்துல ஆட்சி அமைச்சிருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொன்னு சொல்லணும் அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். கேரளால பிஜேபி உள்ள வர்றது அப்படின்றது நடக்கவே நடக்காது. எப்படி சொல்றது, ஒரு கனவு ட்ரீம் மாதிரி தான் இருக்கும். பட் அந்த ட்ரீமை இப்போ இந்த 2024 எலெக்ஷன்ல ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. யாரை வச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்டர் சுரேஷ் கோபி. அவரு மிகப்பெரிய ஓட்டு வித்தியாசத்துல ஃபர்ஸ்ட் டைம் பிஜேபியில நின்று பிஜேபியை ஜெயிக்க வச்சிருக்காரு. அவர் ஜெயிச்சு இது பல பேரால ரொம்பவுமே ஆச்சரியமா பேசப்படுது. பிஜேபி கேரளால வின் பண்ணது திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம், ஒரு ரெக்கார்டுன்னு சொல்லலாம். ரொம்ப வருஷம் கழிச்சு கேரளால பிஜேபி அவங்களோட அந்த ஆட்சியை தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு போஸ்ட் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு ஸ்டார்ட் அப்பா வச்சு நெக்ஸ்ட் வர எலெக்ஷன்ல என்ன சேஞ்ச் வர நடக்கலாம், பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பிஜேபி நிறைய சொன்னாங்க, நிறைய பேசினாங்க. பட் ஒரு சீட்டு கூட டிஎம்கே விட்டு கொடுக்கலன்னு தான் நம்ம சொல்லணும். டிஎம்கே ஃபுல் ஸ்வைப் பண்ணி தமிழ்நாடை டோட்டலா பிடிச்சிட்டாங்க. அவங்க சொன்ன மாதிரி நாங்க டோட்டலா 39 சீட்டையும் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த 39 சீட்டையுமே டோட்டலா கவர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு நான் சொன்ன மாதிரி பீப்புள்ஸ் என்ன வேணா யோசிக்கலாம், என்ன வேணா சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன மாதிரி கர்நாடகா பிஜேபியோட அது இன்னொரு கோட்டை அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் நிறைய இடத்துல பிஜேபி தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நிறைய இடத்துல காங்கிரஸ் வின் பண்ணிருக்கு. பீப்புள்ஸ் அவங்களோட மைண்டை நிறைய விஷயத்துல சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுல இருந்து என்ன புரியுது அப்படின்னா, மக்கள் எப்ப வேணா யாரை வேணா சூஸ் பண்ணலாம், என்ன வேணா நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எலெக்ஷன் மூலியமா தெரிய வந்திருக்கு. ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும் நாளைக்கு யார் என்னென்ன டிசிஷன் எடுக்க போறாங்க, ஆட்சி எந்த மாதிரி மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டுன்னு. இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்போ எல்லாருமே இப்போ இருக்க இந்த டிசிஷன்லயே அப்படியே நின்று ஆட்சி அமைச்சிட்டாலும்
PM மோடி தேர்ட் டைமா ரெக்கார்ட் பிரேக்கிங் நேருக்கு அப்புறமேட்டு இவர் தேர்ட் டைம் PM ஆயிட்டாலும் ஒரு 4.5 வருஷம் கழிச்சு கரெக்டா 2029ல கூட இப்போ இந்த நிதிஷ்குமார் பீகாரோட மெஜாரிட்டி நிதிஷ்குமார் கட்சியா இருக்கட்டும், ஆந்திராவோட மெஜாரிட்டி தெலுங்கு தேசம் கட்சியா இருக்கட்டும், அவங்களோட டிசிஷனை சேஞ்ச் பண்ணா அந்த 4.5 வருஷம் கழிச்சு கூட ஆட்சியை கவுக்க முடியும் அப்படின்றதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. ஸோ இதுதான் இப்போ எந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கு அப்படின்னா, ஒரே ஒரு கட்சி இந்தியாவோட டிசிஷனை மேக் பண்ண முடியாது. இதுல ஸ்டேட்ஸ் கூட மிகப்பெரிய ரோலை ப்ளே பண்ண போகுது அப்படின்னு யோசிக்கும் போது இது ஒரு நல்ல ஒரு ஆட்சியா இருக்க சான்ஸ் இருக்கு. பிகாஸ் ஸ்டேட்ஸோட டிசிஷன்ஸையும் கேட்டு முடிவெடுப்பாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு பயத்துல தான் எல்லாருமே இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு பிளெயினா போகும். ஒரு டாப்ல ஒருத்தர் மட்டும் டாப்ல இருந்து எல்லாரையும் ஆட்சி பண்றதுன்னு இல்லாம டிசிஷன் எல்லார்கிட்டையும் கேட்டு எடுப்பாங்க அப்படின்னும் போது இது ஒரு நல்ல விதமாக தான் தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது? இப்போ இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமேட்டு மக்களை நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட ஊர்ல உங்களோட ஸ்டேட்ல யார் ஜெயிச்சாங்க, அதுல உங்களுக்கு என்னென்ன மாதிரி மைண்ட் செட்ல நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு அதுல ஒரு ஃபுல்ஃபில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு யார் பிடிக்கும், யார் வரணும்னு நீங்க நினைச்சீங்க அதையும் சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. மக்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நெக்ஸ்ட் ஒன் சந்திக்கிறேன். அது வரைக்கும் குட் பை ஃப்ரம் நரேன்.